ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரெட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் அல்லது மைதா மாவு அப்படி இல்லைன்னா மில்க் பவுடர் வச்சு தான் பண்ணியிருப்போம், சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரெட்டு வச்சு குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு 3 பிரெட் எடுத்துருக்கிறேன். ஒயிட் பிரெட் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பிரெட் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டை பொறுத்தவரையிலையும் ஒயிட் பிரெட்டில் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் பிரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இந்த பிரெட்டோட 4 கார்னரையும், அதாவது ப்ரௌன் போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது தேவையில்லை நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண பிரெட்டை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட பொடிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நறுக்கின பிரெட் அவ்வளோத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்குன்னு பால் நிறைய சேர்த்துடக்கூடாது, பிரெட் நிறைய பால் இழுக்காது. ஸோ தேவையான அளவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிரெட் நனையணும், அந்த அளவுக்கு பால் சேர்த்தாலே போதும். பிரெட் பீசஸ் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக கட்டி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக, ரொம்பவும் தண்ணி இல்லாமல், அதாவது கிளுகிளுன்னு இல்லாமல் கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 to 3 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு இந்த பிரெட் மிக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே கிடைக்கும். அப்படி இருந்தால் தான் குலாப் ஜாமுன் பால்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பராக வரும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பிரெட்டை சின்ன சின்ன உருண்டைகளாக பால்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பால் சைஸ் பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கு தக்கன சின்னதாக பெருசாக போட்டுக்கோங்க. நம்ம ஸ்வீட் பண்ணுறதுனால கையில் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யே சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் தடவி பண்ணால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பால் நிறைய சேர்த்துட்டோன்னா நமக்கு குலாப் ஜாமுன் உருண்டை இந்த மாதிரி உருட்ட முடியாது. ஸோ தேவைக்கு தக்கன கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த குலாப் ஜாமுன் தனி ப்ரெட்டை வச்சும் பண்ணலாம். ஆனால் தனி ப்ரெட்டுங்கும் போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதை இது பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சைட்லேயே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து போட்டு இதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேமையும் லோ டு மீடியமில் வச்சே பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிரெட் வச்சு பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஒரு சைடு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த குலாப் ஜாமுன் பிரெட் வச்சு பண்ணுறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால ரொம்பவே ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம பண்ண குலாப் ஜாமுன் பால்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் தான், அதாவது மிக்சிங் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் குலாப் ஜாமுன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது சுத்தமாக உடையாமல் நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். அதே மாதிரி நார்மல் குலாப் ஜாமுனை விட இந்த பிரெட் வச்சு பண்ணக்கூடிய குலாப் ஜாமுன் வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடும். டேஸ்ட்டும் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். குலாப் ஜாமுனை இந்த மாதிரி 2 சைட்லையும் டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் குலாப் ஜாமுன் நமக்கு கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் சூப்பராக ஃப்ரையாக இருக்குது. அதே மாதிரி கை வச்சு பார்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் அல்லது பேனில் ஒரு 20 to 25 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் ஃபுல்லாக கரைஞ்சி வர்றது வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கிராம்பை தட்டி சேர்த்துக்கலாம். சிலவங்க கிராம்புக்கு பதிலாக ஏலக்காய் போடுவாங்க. பட் ஏலக்காயோட இந்த சிரப்புக்கு கிராம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிரப் இப்படி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாலெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுன் பாலை சிரப்பில் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் ஜூஸ் டக்குன்னு உள்ளே இறங்கும். 3 மினிட்ஸ் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு 3 பிரெட்டில் ஒரு 8 குலாப் ஜாமுன் கிடச்சிருக்குது. பிரெட்டில் சாண்ட்விச் அப்புறம் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. யாருமே பிரெட் குலாப் ஜாமுன் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன குறவா கூடுதலாவோ போட்டு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு கரெக்டாக வராது. அதே மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா வந்திருந்ததுன்னா மட்டும் நெக்ஸ்ட் டைம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதாவது மலேசியா போயிருந்தோம். அதோட ஃபஸ்ட் பார்ட்டை நான் அப்லோட் பண்ணியாச்சு. செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
மலேசியாவில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நார்மல் குலாப் ஜாமுனோட இந்த பிரெட் குலாப் ஜாமுன் சூப்பராக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குது. இந்த குலாப் ஜாமுனை சுட சுட அதாவது ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். பட் எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.